ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஏற்கனவே நான் முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த லேடிஸ்க்காக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்படி நம்ம நிதி சுதந்திரமாக இருக்க முடியும், ஃபைனான்ஷியலாக இருக்கட்டும், நம்மளது ஃபேமிலி லைஃபாக இருக்கட்டும், நம்மளுக்குன்னு ஒரு இண்டிபெண்டாக எப்படி நம்ம இருக்கலாம், அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். அது பார்ட் 2 வீடியோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போறீங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னா அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. அது லிங்க் நான் இந்த வீடியோ இதில் நான் கொடுக்குறேன். கண்டிப்பா அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா புரிய வரும். வீடியோ கடைசி வரை பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஸ்பெசிஃபிக்கலி நான் லேடிஸ்க்காக நான் கிரியேட் பண்றேன். இப்போ வருகிற சில வாரம் நான் ஒரு சில வீடியோ ஒன்லி லேடிஸ்க்காக போகலான்னு பாக்குறேன். இது நிறைய ஜென்ஸ் பார்ப்பீங்க. நீங்க உங்களது சிஸ்டர், உங்களது அம்மா, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் யார் இருந்தாலும் உங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. இது நிறைய டிப்ஸ் நான் சொல்றேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் பேசலாம். என்னன்னு நான் என்ன சொல்ல போறேன்னா இப்ப நம்மள யாராவது ஒருத்தவங்க நம்ம மனசை கஷ்டப்படுத்திட்டாங்க. ஏதோ ஒண்ணு சொல்லி நம்மள ஒண்ணா சொல்லி நம்மள ஒரு டோர்ச்சர் பண்றாங்க. ஏன்னா நம்மளுக்கு வருத்தமா ஆகுறாப்புல ஏதாவது ஒரு ஒரு விஷயத்த நம்ம அவங்க கீழ் பண்றாங்கன்னு நினைச்சுக்கோங்க. அந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு அது என்ன நாயன்னு சொல்லி நம்ம புரிய வைக்க கூடாது. அதை விட்டுட்டு நம்ம அமைதியா கடவுள்கிட்ட ஒப்படைக்கணும். இப்ப நான்லாம் இப்படிதான் பேசுவேன் கடவுள்கிட்ட. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்ப நான் உங்கள்ட்ட எப்படி பேசுறேன், நான் அப்படிதான் பேசுவேன். நான் என்ன பேசுவேன்னு அதான் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. நான் கடவுள்கிட்ட போய் சிம்பிளா எதான் சொல்றேன், நான் என்ன செஞ்சேன், நான் கரெக்டா தான் செஞ்சல. அவங்க எதுக்கு என்ன என் மேல தப்பு சொல்றாங்க, அதை நீ பார்க்க மாட்டியா, நீ அவங்களுக்கு கண்டிக்க மாட்டியா, அப்படிதான் நான் கடவுள்கிட்ட பேசுவேன். அதை விட்டுட்டு நான் அவங்களுக்கு போய் நாயை சொல்லிக்கிட்ட அவங்களுக்கு விளக்கத்தை சொல்லிட்டு நான் இந்த டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அப்ப அவங்களுக்கு என்ன தெரியுதுமா, அவங்களுக்கு நம்ம ஒரு ஒரு மறு அடி குளிக்கிறாப்புல இருக்கும். அவங்க நினைப்பாங்க, நம்ம இவளுக்கு இவ்வளவு சொல்றோமே, எதுக்கு இவ நம்மளுக்கு மறுபேச்சு கேட்காம அமைதியா இருக்கான்னு சொல்லிட்டு அவங்கதான் இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க. இது ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா இது நான் எந்த லைஃப்ல நான் பர்சனலி நிறைய தடவை நான் ஃபாலோ பண்றேன், இப்பயும் ஃபாலோ பண்றேன். ரெண்டாவது என்ன சொல்றேன்னா நம்ம யாருக்கும் பயந்து வாழக்கூடாது. எதுக்கு பயந்து வாழணும்? நம்ம கிட்ட படிப்பு இருக்குது, நம்மள்கிட்ட வேலை இருக்குது, நம்மளுக்கு தனியா இண்டிபெண்டா வாழணும், நம்மளுக்கு ஒரு தகுதி இருக்குது. இந்த டைம்ல நம்ம எதுக்கு யாருக்கும் பயந்து வாழணும்? நம்ம நியாயத்தை பேசணும், தப்பு சொல்லக்கூடாது. நியாயத்தை பேசினா நம்ம கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். அதை விட்டு ஒரு மூலையில உட்காந்துக்கிட்ட அந்த விஷயத்த நினைச்சுக்கிட்ட நம்ம வருத்தப்பட்டுட்டே இருந்தா ஒண்ணுமே சரியாகாது. ஸோ இன்ஸ்ட் ஆஃப் தட் நம்ம அதை போராடணும், ரொம்ப ஒரு துணிச்சலா போராடணும். இது ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த இடத்துல. தென் இப்போ நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க, நியூஸ்ல பார்ப்பீங்க, பேப்பர்ல படிப்பீங்க, இல்ல நீங்க இருக்கிற இடத்துலயே நீங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. பெண்களுக்கு நம்மளுக்கு ஃபேமிலியில சரிசமமா பங்கு இருக்குது. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மள யாரையும் நம்ம என்ன சொல்றது, நம்மள ஏமாத்த முடியாது. நிறைய பேர் ஏமாத்துறாங்க. கூட பிறந்த தங்கச்சி, அக்காகளை ஏமாத்துறாங்க. எதுக்கு? அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம நகை நட்டு போட்டு கொடுத்துட்டோம்ல, அவங்களுக்கு இந்த குடும்பத்துல எந்த ஒரு சம்பந்தம் இல்லை அப்படியே சொல்றாங்க. எதுக்கு? அப்படி இல்லை, சட்டம் சொல்லுது. ஆணுக்கு எப்படி பங்கு அதே மாதிரி பெண்ணுக்கும் பங்கு சட்டம் சொல்லுது. ஸோ இது நிறைய பேர் என்ன மாதிரி நான் நிறைய போராடிட்டேன். இன்னைக்கு நான் போராடிட்டே இருக்கேன். நிறைய பேர் இப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அதுக்கு உள்ள ஸ்டெப்ஸ் எடுத்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சும்மா விடக்கூடாது. எதுக்கு நம்ம விடணும்? நம்ம வீட்டுக்கு வர மருமகள் அவங்க வீட்டுல இருந்து எடுத்துக்கிட்டு வராங்கல்ல, நம்ம எதுக்கு எடுக்கக்கூடாது? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றவங்க, நானு இப்ப வீட்டுல 2 ஆம்பளை பசங்க, 2 பொம்பளை பிள்ளை இருக்காங்க. அந்த 2 ஆம்பளை பசங்க கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்கு வர கொண்டாட்டி அவங்க வீட்டுல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வராங்க. நகை எடுத்துட்டு வராங்க, சொத்து சோகம் எடுத்துட்டு வராங்க, பங்கு எடுத்துட்டு வராங்க, எல்லாமே எடுத்துட்டு வராங்க, வண்டி கார் எல்லாமே எடுத்துட்டு வராங்க. ஆனா நம்ம இந்த வீட்டுல பிறந்துட்டு இந்த வீட்டுக்கே எல்லாம் உழைச்சிட்டு எல்லாமே பாடுபாடு. நம்ம எதுக்கு விடுங்கையோட வேற ஒரு இடத்துல போகணும்? நம்மளுக்கு சரிசமமா பங்கு இருக்குல்ல. சோ இதுதான் நான் விளக்கமா சொல்றேன். கேஸ் போடுங்க, ப்ராப்பர்ட்டி பார்ட்டிஷன் கேஸ் போடுங்க, கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. இது ஒரு விஷயம் நான் இந்த இடத்துல சொல்லிதான் ஆகணும். நான் நிறைய தடவை நான் யோசிச்சிருக்கேன், நீங்க சொல்லக்கூடாது. நான் இப்போ எனக்கு ஒரு துணிச்சல் வந்துருச்சு இந்த வீடியோல சொல்றதுக்கு. சோ இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லுவேன், நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம செய்யணும். அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, இவங்க ஏதாவது சொல்லணும், நம்ம அதை பத்தி நினைக்கவே கூடாது. நம்ம வாழ்றோம் எதுக்கு? நம்மளுக்காக வாழ்றோங்க. நம்மளுக்கு எந்த ட்ரெஸ் போடணும் அதை போடணும், நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படி இருக்கும், நம்மளுக்கு என்ன சாப்பிடணும் அப்படி நம்ம சாப்பிடணும்.
அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, இவங்க எதாவது யாருக்காகவும் நம்ம பயந்து நம்ம வாழக்கூடாது. நம்ம சம்பாதிக்கிறோம், நம்மளுக்குன்னு ஒரு தனி ஒரு ஐடென்டிட்டி இருக்குது இந்த உலகத்துல. அதை நினைச்சுக்கிட்டா நம்மளுக்கு எப்படி எப்படி ட்ரெஸ் போடணும் அப்படி போகணும், அப்படி நம்ம வந்து போடணும். ஸோ இதுல ஒரு விஷயம் நான் சொல்லது இந்த இடத்துல நான் ஆசைப்படுறேன். ட்ரெஸ் வந்து ஒரு ஒழுக்கமா அடக்கமா இருக்கணும். எப்படி இப்ப நீங்க பாக்குறீங்க எப்படி எல்லாம் போடுறாங்க அப்படிலாம் இல்ல, ஒழுக்க அடக்கமா ட்ரெஸ் போட்ட வந்து யாரும் நம்மள வந்து எதுவும் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது நான் நிறைய தடவை நான் நினைச்சிருக்கேன், நான் சொல்லாமா சொல்லக்கூடாதுன்னு நான் இப்ப சொல்றேன். நீங்க பாத்திருப்பீங்க, எல்லா வீடியோலும் பாத்திருப்பீங்க. நான் இதுவரைக்கும் அரௌண்ட் ஒரு 150ல இருந்து 150 வீடியோ போட்டிருக்கேன். செக் பண்ணி போய் பாருங்க. எல்லா ட்ரெஸ்ஸும் வந்து இதெல்லாம் டாப், பேண்ட், ஜீன்ஸ் அப்படிதான் இருக்கும். ஒரு சில சமயத்துல வந்து நான் வந்து சுடிதார் வந்து குர்த்தி போட்டிருப்பேன். இல்லைன்னா மோஸ்ட் ஆஃப் இந்த டாப்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும், பேண்ட் ஷர்ட் தான் இருக்கும். ஏன்னா வந்து நான் ஒரு கார்பரேட் கம்பெனி வேலை செய்யறேன். எனக்கு மொத்தம் 5 டிரான்ஸ்போர்ட் சேஞ்ச் பண்ணணுங்க. 5 டிரான்ஸ்போர்ட். உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு சொல்ல. ஒரு மெட்ரோ, 2 ட்ரெயின், 3 ஆச்சா? ஒரு மெட்ரோ, 2 ட்ரெயின், 3 ஆச்சா? அதுக்கு 3 தவிர வந்து 2 ஆட்டோ பாத்துக்கீங்க. அப்படி எனக்கு ஆட்டோ கிடைக்கலன்னு வந்து கவர்மெண்ட் பஸ்ல எனக்கு வரணும். கவர்மெண்ட் பஸ்ல வரணும். ஸோ மொத்தம் 5 டிரான்ஸ்போர்ட் நான் மாறி வரேன். இதுல இந்த சேலை கட்டிக்கிட்ட அங்கேயும் இங்கேயும் சொருகிட்டு என்னால வந்து ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ அதுக்குன்னு எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனா இருக்கும்னு வந்து நான் வந்து இதுலேயே அவுட்ஃபிட் வந்து அது இல்லாத வந்து நான் ஒரு கார்பரேட் கம்பெனில ஒர்க் பண்றேன். ஸோ வந்து எனக்கு வந்து இப்படிதான் ட்ரெஸ் போடணும்னு ஒரு 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 கட்டாயம் இருக்குது. அதுக்கு நான் இப்படிதான் ட்ரெஸ் போடுறேன், நான் இப்படிதான் ட்ரெஸ் வாங்குறேன். அப்படி நீங்க நினைக்காத நான் சாரி நான் கட்ட மாட்டேனா இல்ல சுடி, அதெல்லாம் நிறைய இருக்குது. அது ஒரு எப்ப சர்ச் போகணுமோ இல்ல ஒரு விஷயம் இருக்கு அந்த இடத்துலதான் அந்த இடத்துல கட்டுவேன் நான். ஸோ அதாவது இந்த 90% ஆஃப் மை அவுட்ஃபிட் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ அதுதான் சொல்ல, நம்மளுக்கு எப்படி வாழணுமோ அப்படி நம்ம வாழ்ந்து காமிக்கணும். அடுத்தவங்களுக்கு பத்தி நினைச்சு நம்ம வாழக்கூடாது. ஸோ இப்போ இந்த வீடியோ கடைசி 2 நிமிஷம் நான் பேசுறது ஆசைப்படுறேன். இதை நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. நம்ம எப்பயுமே வந்து கடவுளுக்கு மட்டும்தான் பயப்படணும். வேற எந்த மனுஷனும் நம்ம பயப்படக்கூடாது. மாமியாராகட்டும், மாமனாராகட்டும், கட்டின புருஷனாகட்டும், பிள்ளைகள் யாருக்கும் பயப்படாது. கடவுளுக்கு பயந்து நம்ம வாழ்ந்தோம்னா இருந்தா நம்மளுக்கு எல்லா சந்தோஷத்தையும் எல்லா பொருளாதார விஷயத்திலையும் எல்லாத்தையும் நம்மளுக்கு கடவுள் நம்மளை பிளஸ் பண்ணுவாங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடவுளுக்கு மட்டும் நன்றி சொல்லிட்டே இருங்க. எந்த நேரமும் எது கொடுத்தாலும் கடவுளுக்கு மட்டும் நன்றி சொல்லிட்டே இருங்க. நம்மளுக்கு வந்து எல்லாமே நல்லதா நடக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எந்த பர்சனல் லைஃப்ல நான் இது வந்து நிறைய தடவை நான் அனுபவிச்சிருக்கேன். இப்பயும் நான் அனுபவிக்கிறேன். அதுக்குதான் சொல்றேன் இந்த வீடியோல. நம்ம வந்து எதை எடுத்தாலும் வந்து ஒரு பொறுப்போட தப்பு செய்யக்கூடாது. எதை எடுத்தாலும் எந்த விஷயம் இருந்தாலும் நம்ம வந்து கரெக்டா செய்யறோமா நம்ம முதல்ல பாத்துக்கணும். அடுத்தவங்க நம்மளுக்கு வந்து குறை சொல்றாப்புல நம்ம வந்து செய்யக்கூடாது. நம்ம கரெக்டா இருப்போமா, நம்ம யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. ஸோ எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் வந்து அதை யோசிச்சு சிந்திச்சு அதை செயல்படுத்தினா வந்து அது எல்லாமே கரெக்டா ஆகும். ஏன்னா நம்ம செய்யக்கூடாது. இப்போ ஒரு விஷயம் அது சமையல் செய்யற விஷயமா இருக்கட்டும், சமையல் செய்யும்போது ஒரு ஒரு இரிட்டேட்டிங்கா போனால அந்த சமையல் சரியா வராது. புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நம்ம ஒரு சந்தோஷோட நம்ம ஒரு சமையல் செய்யறோம். இது வந்து 4 பேர் நம்ம வீட்டுல குடும்பத்துல சாப்பிட போறாங்க, அவங்களுக்காக நம்ம சமைக்கிறோம். அது ஒரு சந்தோஷத்துல செஞ்சாலும் சமையலும் ரொம்ப சூப்பரா வரும். அது மாதிரிதான் நான் சொல்ல எல்லா விஷயத்துக்கும், அது நம்ம வேலை விஷயமா இருக்கட்டும், நம்ம ஃபேமிலியில வந்து நம்ம ஒருத்தவங்கள்ட்ட பேசி நம்ம ஒரு முடிவு எடுக்கிறாப்புல இருக்கட்டும், இல்ல ஆபீஸ்ல இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம யோசிச்சு நிதானமா ஒரு ஒரு பதில் கொடுத்தா வந்து அது வந்து கரெக்டா இருக்கும். சும்மா ஓகே எல்லாத்துக்கும் வந்து ஓகேன்னு சொல்லக்கூடாது. எல்லாத்துக்கும் வந்து சரி நான் செய்யறேன் அப்படி வந்து தலையாட்டி பொம்மை மாதிரி சொல்லக்கூடாது. நம்மளுக்குன்னு ஒரு ரைட் இருக்குது. எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இல்ல நோன்னு சொல்றது வந்து நம்ம சொல்றது வந்து கத்துக்கணும். நிறைய பேர் நான் பாக்குறேன், அவங்களுக்கு தெரியாது. ஆனா வந்து ஓகே சார் ஐ வில் டூன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப தப்பு. அது அந்த இடத்துல நம்ம சொல்லணும் இப்படி கரெக்டா. நான் வந்து பாக்குறேன், எனக்கு வேலை ஏற்கனவே இருக்குது, நான் அதை வந்து டைம் கிடைச்சா செய்வேன் அப்படி சொல்லதை விட்ட ஓகே சார் ஐ வில் டூன்னு சொன்னா நீங்க தான் ஒரு நீங்க தான் ஒரு முட்டாள். ஸோ ரொம்ப 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 யோசிச்சு செயல்படணும். எந்த ஒரு வேலையாகட்டும், யாரா இருக்கட்டும் எது சொன்னாலும் வந்து அதை யோசிச்சு பதில் சொல்றாப்புல பாத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் பாட்டு கண்டிப்பா போய் பாருங்க. அதை பார்த்தா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு புரிய வரும். ஸோ வீடியோ ஆரம்பத்துல சொன்னதான் இப்பயும் நான் சொல்றேன். வீடியோ கடைசியில ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சைட்ல இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நிறைய மணி சேவிங்ஸ் டிப்ஸ் போட்டிருக்கேன், நிறைய கோல் சேவிங் டிப்ஸ் போட்டிருக்கேன், மோட்டிவேஷனல் டிப்ஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பா இந்த சேனலை போய் டைம் கிடைக்கும் போது போய் பாருங்க, செக் பண்ணுங்க.
நான் இப்போ வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்றது ஆசைப்படுறேன் இந்த வீடியோல. எனக்கு இது வரைக்கும் 2750 வாட்சிங் ஹவர்ஸ் வந்துருக்குது. இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்து ஒரு 1150 அரௌண்ட் எனக்கு ஒரு ஒரு வாட்சிங் ஹவர்ஸ் வந்தா வந்து நான் மானிட்டைசேஷனுக்கு நான் வந்து எனேபிள் ஆகும். எனக்கு ஆகஸ்ட் 10ஆம் தேதி வந்து எனக்கு ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்போ இருக்குது என்ன, ஜூன் ஜூலை 2 மாசம். 2 மாசத்துக்குள்ள வந்து எனக்கு வந்து வாட்சிங் ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இது உங்க கையில தான் இருக்குது. நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும் நான் வந்து ரொம்ப ஆசைப்படுறேன், ரிக்வெஸ்ட் பண்றேன். நான் வந்து ஒரு கெஞ்சி கேட்கிறேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோஸ் எல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு சப்போர்ட், உங்க ஆதரவு எனக்கு எப்பயும் வேணும். தேங்க்யூ. பாய்.